இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேதத்தை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் அறிந்த சத்தியம், ஆனாலும் வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள், தேடி ஆராய்ந்து படியுங்கள் என்று சொல்லப்பட்ட அவனுடைய ஆழங்களை நாம் வாசிக்க அநேக ஆழங்களுக்கு நாம் செல்ல முடியும். அதே போல இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் எப்படி நம்மை நடத்துகிறார், போதிக்கிறார் என்பதை பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்பதை குறித்து, ஜீவன் கொடுக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் தியானிப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் கடைசி வரை அவரை காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அதான் நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி உங்களில் இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று நாம் வாசித்தோம். அந்த சாவுக்கு ஏதுவான சரீரம், ஆனா அந்த சரீரத்துலதான் யார் இருக்காருன்னா பரிசுத்த ஆவி இருக்கிறார். நம்முடைய ஆவியும் அதே இடத்துல இருக்கு, அதே சரீரத்துலதான் நம்முடைய மனுஷ ஆவியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியும் இருக்கிறது. அப்போ நாம் அவருடைய நம் சரீரத்தில் வாசமாயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்ம சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தில் இருந்து அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அந்த பாவத்திற்கு இடம் கொடாதபடிக்கு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அதான் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அந்த ஆவியின்படி நடக்கிறவர்கள் நம்மை மேற்கொள்ளுகிற அந்த பாவ இச்சைகளை நம்மில் நிறைவேற்ற விடுவதில்லை. அந்த பாவ இச்சைகள் நம்மை மேற்கொள்ள வரும்போது, பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாசமா இருந்தால் நம்ம அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த பாவ இச்சைகளை நம்மில் நிறைவேறாதபடி காத்துக்கொள்வார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ சாவுக்கு எதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஆவியின் சிந்தையோடு நாம் காணப்படும் போது அது நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அந்த ஆவியோடு கூட நடக்கும் பொழுது அந்த மாம்ச இச்சைகள் நம்மில் நிறைவேறாதபடி அந்த கர்த்தர் காத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆவியிலே நாம் நடக்கும் பொழுது பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த எசேக்கியால் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அந்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து அந்த எசேக்கியால் தீர்க்கதரிசனம் சொல்வார். அந்த ஆவி அவர்களுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் உயிரடைந்து, அவர்களுக்குள்ளே அந்த சதை, அந்த தோல், அந்த நரம்புகள் எல்லாம் வந்து ஆவியானவர் அவர்களுக்குள்ளே போகும்போது அவர்கள் உயிரடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சரீரம் ஜீவனோடு இருக்கிறது, ஆனால் ஆவிக்குள் நாம் என்ன செய்கிறோமா? செத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். அந்த மாம்ச இச்சைகளினால், அந்த உலகத்திற்கு கொண்டையான காரியங்களினால் நாம் செத்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆவியானவர் அந்த காரியங்களிலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் எப்படி அதை கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும்? நாம் ஆவியானவருக்கு விரோதமாகவோ அல்லது ஆவியானவருக்கு எதிராகவோ அல்லது ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் செய்தோமானால் ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நம்மை விட்டு போயிடுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிக்கும்போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறது வந்து ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபையான காரியம். பரிசுத்த ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுவது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். அதான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தெய்வம் என்று நம்மை அறிய செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது நாம் பெற்ற ஒரு பாக்கியம். அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரை ஒரு நம்முடைய சரீரத்திலே வைத்துக்கொண்டு, உள்ளே வாசமாயிருக்க வைத்துக்கொண்டு, நாம் அவருக்கு பிரியமில்லாத அல்லது கோபப்பட, அதுல சொல்லி இருக்கிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க பொய்ய விட்டுருங்க, நீங்க திருடாதீங்க,
திருடாம உங்க கையில நலமானவைகளை செய்ய கற்றுக்கொள்ளும். நம்முடைய வாயில கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியா பேசணும் என்று அநேக காரியங்களை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோமா, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பிசாசுக்கு இடம் கொடாம, பொய் சொல்லாம, அல்லது திருடாம, அல்லது கோவப்படாம, கெட்ட வார்த்தைகளை பேசாமல், சகலவித கசப்பும் வெறுப்பும் அல்லது கூக்குரலும் அந்த தூஷணமும் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னா ஆவியானவர் என்ன செய்வாரா, துக்கப்படுவாராம். அப்புறம் இன்னொரு காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அவரை குறிச்சு, இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவரை அநேகர் தூஷித்தார்கள் என்று, தூஷணமான வார்த்தைகளினால் பேசினார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்ந்த நாட்கள் என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரனை குறித்து சொல்லக்கூடிய தூஷண வார்த்தைகள் கூட மன்னிக்கப்படும், ஆனா ஆவியானவரை குறித்து ஒருவன் தூஷண வார்த்தைகளை சொன்னா அது அவனுக்கு மன்னிக்கப்படாது என்று சொல்லியிருக்கான். பிரியமானவர்களே, ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாதா, துக்கப்படுத்தக்கூடாது, அவரை தூஷிக்க கூடாது, அவரை கனப்படுத்தணும். அந்த என்னன்னு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கிருபையின் ஆவியானவரை நாம் நிந்திக்க கூடாது, அவரை சோதிச்சு பார்க்க கூடாது, அவருக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது. அநேக வேத வசனங்களை இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க முடியும். அனனியா சப்பிரால பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் அந்த பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எப்படி நீங்க பொய் சொன்னீங்க, பரிசுத்தாவியை சோதிக்கிறதுக்கு எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு உண்டானது என்ன பாத்தீங்கன்னா அழிவு, அவர்களுக்கு உண்டானது ஆக்கினை. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி, பரிசுத்தாவியை நிந்தித்து, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் சொல்லி, பரிசுத்தாவினருக்கு கீழ்ப்படியாமல் அவரை சோதித்து அவர்களுக்கு பார்த்தவர்களுக்கு அழிவு காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை தூஷிக்காமல் நாம் பரிசுத்தாவினர் உள்ளத்திலே வாசம் பண்ணும் பொழுது அவரை கனப்படுத்துகிறவர்களாக, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படுமானால் நாம் தியானித்த எல்லா காரியமும் அவர் நம்மை நடத்தி, நம்மை போதித்து, நம்மை பலப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு சேர்ப்பாராம். பிரியமானவர்கள், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபை நாம் தரும்படியாக நான் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக தேவரே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். நான் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதித்த அநேக காரியங்களை எங்களை தெளிவுபடுத்தி வருகிறபடியா தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களில் வாசமாயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே பிசாசின் காரியங்கள் எங்களுக்கு உள்ளத்திலே வராதபடி விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்க. கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட தங்கி இருங்கப்பா. உம்மை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். உம்மை விட்டு விலகாதிருக்கிற கிருபை தாருங்க. தாவீது ஜெபித்தது போல நிலைவரமான ஆவியை எங்கள் உள்ளத்திலே தாரும். நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்தாவி எடுத்துக்கொள்ளாமலும் இரும் தகப்பனே. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய், நீர் ஆட்கொள்ளும்படியாய், பலப்படுத்தும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.